சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளிய முழுமைக்கும் பாருங்க. தாவேகாவுடன் இணைகிறாரா ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன்? அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி, பதறும் மற்ற கட்சிகள். இதை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். முக்கிய பொறுப்பில் நம்முடைய ஓபிஎஸும் நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தல் வருவதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா அணி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் பார்த்தீங்கன்னா கட்சி வேறுபாடின் காரணமாகவும் கட்சியில் நடக்கக்கூடிய சண்டை அப்புறமா மோதலின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒருவர் மற்ற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவதும், அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு தாவுவதும், திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு தாவுவதும், இப்படி தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு தாவுவதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் விஜயுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக செங்கோட்டையனும் மற்றும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவில் ஒரு முக்கிய பொறுப்பை வகுக்க உள்ளாராம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 தேர்தலில் ஒரு முக்கியமான சிஎம், அதாவது சிஎம் எலெக்ஷன் வருது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தொகுதியில் நம்ம செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட இருவர் தற்பொழுது தாவேகாவுக்கு இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் பேசும் பொருளாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது 2026 தேர்தல் வருவதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து விதமான கட்சிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களும் பார்த்தீங்கன்னா இதில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதிய நபர்கள் வரப்போகிறார்களா, இல்லை ஏற்கனவே இருந்த அதிமுக மற்றும் திமுக வரப்போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கருத்து கணிப்பின் போது அதிமுகவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சருடைய சர்ச்சை பேச்சாகட்டும், அமைச்சருடைய ஊழல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக அரசுடைய அலட்சியமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் திமுகவுடைய வாக்குகள் சரிவதற்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இதுக்கு ஒரு கருத்து கணிப்பு வீடியோவே நம்ம சேனலில் இருந்து போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.